ஆள வந்தார் கடன் அடிக்கிறதுக்காக வீட்டு பத்திரம் தியேட்டர் பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு சாந்திலால் சேட்டை பார்க்க போயிருந்தேன். அங்கதான் நான் தடவையா தயாளனை பார்த்தேன். சேட்டு ஏதோ முக்கியமான மீட்டிங்கா? நான் வேணா போயிட்டு அப்புறம் வரேன். அரே அரே ருக் 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 தே பாய் ருக் யார். அரே ருக் உனக்காக தான் காலையில இருந்து வெயிட்டிங். அரே तू मेरा महालक्ष्मी. अरे இவங்கெல்லாம் முக்கியமானவங்க கிடையாது. ஏ நாயுடு 10 मिनट वेट कर, हम लोग आते हैं. தயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா 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 வா. சேட்டு இந்த ஆல்பர்ட் ஃபோன்லயே பேசிட்டு இருக்கான். நேரா பார்த்ததே இல்லை, கொஞ்சம் லிங்க் பண்ணி விட. தயா பாய் சென்னை மேட்சை கரெக்டா முடி. உன் ஆல்பர்ட்டே கூப்பிட்டு பாப்பாரு. அரே யாத் என்ன யார், போன டைம் ராஜஸ்தான் டீம்ல ஒரு பாலரை சூப்பரா செட் பண்ணி 8வது ஓவர்ல 16 ரன் கொடுக்க வச்ச பெட்டிங்ல நம்ம 200 கோடி ரூபாய் சம்பாதிச்சோம். இப்போ சென்னை டீம்ல அப்படி எவனாவது ஒருத்த மாட்டுவானா? மாட்டாம எங்க போறான் சேட்டு? இப்பெல்லாம் பிளேயர்ஸ் 20-23 வயசுல விளையாட வராங்க, 30-32 வயசுல ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஆடுறது 10 வருஷம் தான், அது கூட நல்ல ஃபார்ம்ல இருந்தாதான். அதுக்குள்ள மேட்சுக்கு 2 லட்சம் ரூபான்னு எவ்வளவுதான் சம்பாதிச்சிட முடியும்? பார்க்க சுமாரா இருக்கிறவன் விளம்பர படத்துல நடிக்க போயிடுறான், பேச தெரிஞ்சவன் கமெண்ட்ரின்னு போயிடுறான். இது ரெண்டுமே இல்லாதவன் துட்டுக்கு என்ன பண்ணுவான்? சேட்டு எல்லா டீம்லயும் ஆடி ஜெயிக்க 10 பேர் இருந்தா ஆடாம ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான்ல. கரெக்டா சொன்னேன். நீ பணத்தை மட்டும் இறக்கு, ஆளை கவுக்குற வேலையை நான் பாத்துக்கிறேன். சரி பணத்தை போய் வாங்கிக்கிறியா? பிளேயர்ஸ் எல்லாம் 3 நாள் கழிச்சு தான் வராங்க, நான் பணத்தை அப்ப வாங்கிக்கிறேன். அரே கியா யார், 3 நாளைக்கு அப்புறம் நான் திருப்பதியில இருப்பேனே. சாயலோஜி நீ இல்ல என்ன பணத்தை வீட்டுல கொடுத்துட்டு போ. போன தடவை வின் பண்ணது ஒன்னாலே என்னாலே நினைச்சியா? எல்லாம் பாபியோட கைராசி. என்ன ப்ரோ விளையாடுறீங்களா? பெட்டிங்கை பத்தின டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றதுனால எனக்கு என்ன ப்ரோ லாபம்? எப்படி காப்பி கலக்கும் போதே முதல்ல டிக்கெட்ஸ் ஊற்றிட்டு தருவாத பாலு கலக்கணும். அப்பதான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணும்னு உனக்கு தெரியும். இந்த தகவல் அவன் ஏதாவது லாபம் எதிர்பார்த்து சொன்னானா? ஒரு ஃப்ரெண்ட்லியே தானே சொன்னான், அதே மாதிரி சொல்லக்கூடாதா? யோ அது மிக்சிங் இல்லையா, ஃபிக்ஸிங். எவ்வளவு கோடி தெரியுமா? அந்த சீட் எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னா அதையும் நானும் கொடுத்துறேன்பா. ரொம்ப கடத்துறேன்பா, நீ உதவி பண்ண அடிச்சிருவேன் ப்ளீஸ். 50 லட்சம். சரி எப்ப தரணும்? நாளைக்கே. தகவல் எப்ப சொல்வேன்? மேட்சுக்கு முதல் நாள் நான் உனக்கு ஃபோன் பண்ணி எந்த ஓவர் எவ்வளோ ரன்னு என்ன சிக்னல் எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறேன். அப்போ இந்த புக்கியோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி 1க்கு 5 பெட்டு கட்டு, 5 மடங்கு லாபம். என்ஜாய். 50 lakhs. மாமே ఒక్క నిమిషం బాసు, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பிக்சர் எடுத்து சாண లాస్ అయిపోయింది. ఇప్పుడు ஒண்ணு தெரியாத கிரிக்கெட்ல இறங்குறோம். இந்த பெட்டிங் அது இதுని అది కొంచెం ఎక్స్ప్లెయిన్ చేయండి ఎలాగా ப்ளீஸ். கிரிக்கெட்ல சூதாட்டம் எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தயாளன் பக்கத்து கிரவுண்டுக்கு எங்களை கூட்டின்னு போனான். அங்க ஒரு பையன் சூப்பரா பால் போட்டு வந்தான். அவன் போலிங்க யாராலும் டச் பண்ணவே முடியல. அப்போ இப்போ போலிங் போறான்ல அந்த பையன், அடுத்த ஓவரில் 10 ரன் கொடுப்பான், 500 ரூபாய் பந்தயம். ஏய் தம்பி, என்ன உன் அடுத்த ஓவரில் ஒரு 10 ரன் கொடுக்கணும், கொடுக்குறியா? நான் ஏன் கொடுக்கணும்? 50 ரூபாய் தரேன்டா. இந்த பெட் மேட்ச் ஜெயிச்சாலே 100 ரூபாய் கிடைக்கும். 150, 200 ரூபாய். ஃப்ரெண்ட் நம்பர் தரேன், 250 ருபீஸ்க்கு டாப் அப் பண்றியா? ஓ சைஸுக்கு 250யா? ஆமா, ஏன் இருக்கக்கூடாதா? இருக்கலாம்டா. நம்பர் சொல்லு. 988 40. ஏய் வாடா வாடா வாடா. ஏய் பின்னாடி பின்னாடி. ஐயோ சீக்கிரமா ஓடுறா. என்னையா? நோ பால். வா
బాస్ ஒரு 500 ரூபால முடிகிற மேட்ரிக்கே 50 லட்சம் ரூபா అడుగుతున్నావే ఒక 1000 ரூபால ఫినిష్ చేసే யோ இது லோக்கல் மேட்சா இந்த ஆளு தானே சூறாவளி அந்த மாதிரி நான் சொல்றது சேப்பாக்கம் சூப்பர் ஸ்டார் படம் மாதிரி சும்மா ஓப்பனிங்க மிரட்டும். நோர் முஸ்கரா கலீஜ். இந்தப்பா ம் பாத்துக்கப்பா, உன்னை தம்பா நம்பி இருக்கேன். அந்த தயாளங்கிட்ட இருந்து பிளேயரோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் ஹோட்டலுக்கு போனா அவன் செத்து கிடக்குறான். நெஜ போலீஸ் வரதுக்குள்ள நம்ம உள்ள பூந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு ஷூட்டிங் ட்ரெஸ் வாடகைக்கு எடுத்து போட்டு வந்தா நீ தான் அவனை கொலை பண்ணு போலீஸ்காரங்க உன்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. அவன் செத்ததை பத்தி கூட எனக்கு கவலை கிடையாது. யார் அந்த போலர், என்ன சிக்னல், எத்தனாவது ஓவர், எவ்வளவு ரன்னு தெரிஞ்சாதானே நான் பெட்டு கட்டி அதுல ஜெயிச்சு என் கடன் அடைக்க முடியும். சொல்றா யாரோ அந்த போலர், சொல்றா சொல்றா சொல்லு சொல்றா. டேய் அந்த பவுலர் பேர் ஏதோ சொன்னாரு, ஆனா நீங்களாம் பண்ண டென்ஷன்ல நான் மறந்துட்டேன். ஐயோ டேய் ஆனா அவன் எப்படி பால் போடுவான்னு எனக்கு தெரியும். நான் வேணா அதே மாதிரி பால் போட்டு காட்டுறேன். உங்கள இருக்க கிரிக்கெட் தெரியுமா? அந்த ஆக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? எனக்கு கிரிக்கெட் தெரியும். நானே கிரிக்கெட் பிளேயர் தான். நீ போடு, நான் சொல்றேன். சீக்கிரம் போடு. ஸ்பின்னா, மீடியம் ஃபாஸ்டா, ஃபாஸ்டா? அப்படின்னா ஸ்பின்னா பக்கத்துல இருந்து போடுறது, மீடியம் ஃபாஸ்ட்னா கொஞ்சம் தூரத்துல இருந்து போடுறது, ஃபாஸ்ட்னா தூரத்துல போய் ஓடி வந்து போடுறது. அப்ப ஃபாஸ்ட் தான். இல்ல பாலே இல்லாம எப்படி போல் போடுவ? நடிப்பு இருந்தாலும் அதுல எனக்கு ஒரு யதார்த்தம் வேணும். புரியல? தீஸ்கோ, இத பால நினைச்சு போடு. போ ஒரே போடா மாமையா, இப்படி சூடு. அறிவில்ல பாம்பேல இருந்து வந்திருக்கான்னு சொன்னா உடனே நம்பிடுவியா? அவன் ஷாருக் நான் பார்த்த உடனே தெரியறதுக்கு ஐடியெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறம் இல்லையா நீ அக்யூஸ்ட் அனுப்பிச்சிருக்கணும். உனக்கெல்லாம் எந்த இவன்டா ட்ரைனிங் கொடுத்தது? நீங்கதான் சார். நீங்கதான் சார் 2008 பேட்ச் போன கவர்மெண்ட். அப்ப நீங்க ட்ரைனிங் காலேஜ் சீஃபா இருந்தீங்க சார். ஆமா, இந்த வெங்காயத்தால மட்டும் கரெக்டா கட் பண்ணுங்க, கண்ணுல தண்ணியே வராம. யோ மரியதாஸ், நீ சீனியர் தானே, நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல. நீ பண்ணிருப்ப, ஆனா அவன் கேட்டிருக்க மாட்டான் இல்ல? மண்டையாவது ஆட்ட ஆமான்னு. என்ன இல்லையா? என்னடா திருத்திருன்னு முடிக்கிறான்? இத பார், அந்த கால் டாக்ஸி கம்பெனிக்கு போன் பண்ணி அந்த டிரைவரோட செல் நம்பரை வாங்கி மொபைல் டிராக்கிங்ல முதல்ல ட்ரேஸ் பண்ண சொல்லு. எஸ் சார். எஸ் சார். half an hour தான் டைம். எஸ் சார். எஸ் சார். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேங்கற நியூஸ் எனக்கு வந்தா அவன அதுக்குள்ள. எஸ் சார். போங்கயா, எத்தனை செல்யூட் அடிப்பீங்க? சை. எஸ் சார். வாங்க சார். சார் கொஞ்சம் இருங்க. என்னையா சார், கமிஷனர் சொல்றது கரெக்ட் தான் சார். உதயம் என்எச் ஃபார் சித்தார்த் படம் பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த மொபைல் ட்ராக்கிங் வச்சு தான் சார் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இனிமே தமிழ் சினிமா பத்தி பேசுன ஏன் விஸ்வரூபத்தை பார்ப்பேன். தெய்வம் மாதிரி வந்தா சாமி. வண்டி மாவையா, இவன் கடை வாடகை கடை. வண்டி ஏறியாச்சா? இதோ ஏறப்பாரு சார். அப்படியே போன்ல கண்டினியூ பண்ணுங்க. நான் கொடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க. வாங்க சார். வாங்க சார். உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தரேன். இந்த ஐபாட்ல பாட்டு கேட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டு. ஏன் சார்? பர்சனலா 1000 விஷயம் பேசுவையா, அதை நீ கேட்டக்கூடாதுல. சூப்பர் ஐடியா சார். ஹலோ மறு காதுல மாட்டிக்கலடா, நீ ஏன் மாட்டீங்கன்னு. சார் சார். சார் சார் சார், உங்க பிளான் படி இன்ஸ்பெக்டர் மோசஸ் பெசன் நகர்ல இருந்து கால் டாக்ஸில வந்துட்டு இருக்காரு சார்.
ஃபோன் பேசிக்கிட்டே சிட்டியை ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியா கமிஷனர் ஆபீஸ் வர சொல்லியிருக்கோம் சார். சார் மோசஸோட மொபைல் நம்பர் அங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கு சார். சிட்டில உள்ள எல்லா சிக்னல்லையும் அவரை பிடிக்கிறதுக்காக போலீஸ் அலர்ட்டா இருக்காங்க சார். சார் இந்த டம்மி ஆபரேஷன்ல அவர் இங்க வரதுக்குள்ள நம்ம அவரை பிடிச்சிட்டோம்னா சிம்பிள். நாளைக்கு மேட்ச் முடியறதுக்குள்ளேயே ஆல்பர்ட் நாம அரெஸ்ட் பண்ணிடலாம். எல்லா புக்கீஸும் இப்ப அப்படிதானே ஆபரேட் பண்றாங்க. நாமளும் அவங்க ரூட்லயே தான் போய் பிடிக்கணும். சார் அவங்க இப்போ பெசன்னர் டு சாந்தம் ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்ப வண்டி எங்க இருக்கு? சார் பெசன்னர் டு சாந்தம் ரூட்ல வண்டி போயிட்டு இருக்கு சார். ஆட்ட ரொம்ப பிடிக்கும் பந்து மூஞ்ச வடக்கையும் கூட்டத்துல. ஹலோ பெசன் நகர் சிக்னல் அலர்ட் பண்ணு. ஓகே சார். பெசன் நகர் சிக்னல்ல கார்ல ஃபோன் பேசிட்டு கால உடனே மடக்கி பிடிங்க. சரி பாக்க. சார் வண்டி கமிஷனர் ஆபீஸ் ரீச் பண்ணிடுச்சு சார். செக். இங்க வரதுக்குள்ள பிடிக்கணும்னு நினைச்சமே. நம்ம ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சார் நான் ரீச் ஆயிட்டேன் சார். ஒரே போலீஸா இருக்கே. இது எந்த இடம்? கமிஷனர் ஆபீஸ். ஐயோ ஏண்டா பல்லத்தையும் தப்பிச்சு போய் பாதாளத்து தள்ளி விட்டுடா துரோகி. டேய் என்னடா டேய் சார் நீங்க கொடுத்த நம்பர் கமிஷனர் ஆபீஸ்க்கு உள்ள தான் சார் இருக்கு. சார் கிலாடி சார் நீங்க வெயிட் பண்ணியே கிரிமினல்ஸ் வர வச்சிருக்கீங்களே சார். எஸ் 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 மிஸ்டர் பூமிநாதன், பிஹேவ் யுவர்செல்ஃப். ஏன் இந்த குதிக்கிற? சார் நீங்க கொடுத்த half an hourல இன்னும் 10 minutes பேலன்ஸ் இருக்கு சார். என்னோட தியரி எப்பவுமே தப்பா போகாது சார். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க சார். என்ன இந்த எகு சார் வாடா சார். டேலன் மர்டர் கேஸ் அக்யூஸ் சார். நான் கமிஷனர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன். ஓகே தேங்க் யூ. நீ வாடா. மரியாதாஸ் நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க. நான் போய் சாரை பார்த்து வந்துடுறேன். சார் நானும் வரேன் சார். ஏன்? கமிஷனர் உங்களை பாராட்டுறது நான் என் காதால கேட்கணும் சார். வாங்க சார். சார் குற்றவாளிகளை வெயிட் பண்ணியே பிடிச்சிடலாங்கிற என்னோட தேரி இவ்வளோ ஃபாஸ்டா ஒர்க் அவுட் ஆகும் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க சார். பை த பை இந்த ஆபரேஷன்ல மரியாதாஸ்க்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. நீ பண்ண வேலைக்கு ஸ்டைல் வேறயா? கூலிங் கிளாஸ். ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிறேன்ட்டு 4 அக்யூஸ்ட கோட்டை விட்டு வந்திருக்க நீ. உனக்கு என்ன ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நினைப்பா? ஓடுற பைக் மேல ஜம்ப் பண்ணி ஒரு போலீஸ்காரனோட முட்டியை உடைச்சு வச்சிருக்கியா? ஏண்டா ஒருத்தன் பயந்து ஓடி போறான். அவனை எதுக்கு நீ பறந்து போய் கிக் அடிக்கிற? ஏமாந்தவன் கிடைச்சா ஏர்லயே லாக் பண்ணுவியா? அவன் போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல விழுந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இருக்கிற ரிக்கார்ட்ஸ் பூரா எரிஞ்சு போச்சு. இதெல்லாம் தெரியுமா உனக்கு? இதெல்லாம் கூட பரவாயில்ல மரியாதாஸ். இவனால நான் பாத்ரூம்க்கு கூட போக முடியல. சார் நான் உங்க பாத்ரூம்ல எதுவும் பண்ணல சார். ஓ, என் பாத்ரூம்ல வேற ஏதாவது பண்ணலான் இருந்தியா? இருக்கிற பைப் லைனுங்கள்லாம் நீ உடைச்சு விட்டதுனால எங்கேயுமே தண்ணி வரல. உன்னால டோட்டல் கமிஷனர் ஆபீஸே நாறுது. சார் பாவம் இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். ஆமா, இந்த ஆக்ஷன் பிளாக்ல உனக்கு என்ன ரோல்? எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் வந்து ஓரமா நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி வெளியில போய் ஓரமா உட்காந்து வேடிக்கை பாரு. போங்க சார். சார் ஏய் இங்க வா சார். கிரிக்கெட் சூதாட்டங்கிறது மிகப்பெரிய கேஸ் தெரியுமா? மாற்றவங்கிட்ட கிடைக்கிற க்ளூவை வச்சுதான் நாம அந்த ஆல்பர்ட்டை பிடிக்க முடியும். சோ இனிமேலாவது கேர்ஃபுல்லா டீட்டெயிலை கலெக்ட் பண்ணு. ஏற்கனவே தேவையானது கலெக்ட் பண்ணியாச்சு சார். தேவையானதை கலெக்ட் பண்ணிட்டியா? இது செத்து போன தயாலனோட டைரி சார். இதுல அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. பரவாயில்லையே. இப்பதான் நீ என்னோட ட்ரைனிங்ல வளர்ந்தவன்னு ப்ரூவ் பண்ணிருக்க. தயாலனோட சொந்த ஊர் பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற மணிமங்கலம். பரம்பரையாவே அவங்களுக்கு புரோக்கர் தொழில் தான் சார். அவங்க அப்பா ஒரு மாட்டு புரோக்கர், அவங்க தாத்தா ஒரு கல்யாண புரோக்கர், அவங்க அம்மா ஒரு வீட்டு புரோக்கர், அவங்க மாமா ஒரு மாமா சார். மாமா? யூ மீன் தட் மாமா? எஸ் சார். ஓ, தப்பான ஆட்களுக்கு பொண்ணுகளை செட் பண்ணி தர ஒரு புரோக்கர் சார். எவ்வளவு கேரக்டர்ஸ் அவன் வாழ்க்கையில.
இப்போ நம்ம பார்க்க போறது மணிமங்கலத்தோட பண்ணையார. ஆளு மாடர்னா இருக்கிற அளவுக்கு இவருக்கு அறிவு மாடர்ன் ஆகல. சுப்ரீம் கோர்ட்ல ஜல்லிக்கட்டை தடை பண்ணதால பண்ணையார் தன்னோட காலமாட்டை விற்கலான்னு முடிவு பண்ணார். காத்தவராயன கயத்தோட கொடுத்தா உங்களுக்கு காசு. அவ்வளவுதானே. இப்ப கொண்டாரு. டேய் வாங்கடா. எஸ்கேப் ஆன மாடு ஆந்தி வேலை தயாளனுக்கும் பண்ணையார் பொண்ணுக்கும் இருக்கிற லவ்வ காட்டி கொடுத்துச்சு. மாமா நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன். வாய போடுறா. இவனை போய் காதலிக்கிறிய என் பொண்ணானி. மாடு போகுது. மாடு போதான். இங்க என் மானமே போகுது. தன்னோட பொண்ண ஒரு ஃபேமிலி புரோக்கர் லவ் பண்றதை தாங்க முடியாத பண்ணையார் பஞ்சாயத்தை கூட்டினார். பண்ண ஓம் பொண்ணும் அந்த பையனும் ஜோடி போட்டு ஓடினதை ஊரே பார்த்திருக்கு. அதனால அவங்க காதல் உண்மையானதான் தெரிஞ்சுக்க நம்ம ஊர் வழக்கப்படி ஒரு வாரத்துக்கு அவங்க 2 பேரும் எந்த தொடர்பும் இல்லாம இருக்கணும். குறிப்பா இமெயில் பண்றது, Facebookல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றது, ட்விட்டர்ல ட்வீட் பண்றது, சேட் பண்றது இது எதுவும் கூடாது. கம்ப்யூட்டர் தொடாம ஒரு வாரம் இவங்க கட்டுப்பாடோட இருந்தா இந்த காதல் ஜோடிய இந்த பஞ்சாயத்தை சேர்த்து வைக்கும். இதுதான் இந்த நாட்டாமையோட ஸ்டேட்டஸ். இது எத்தனை பேர் லைக் பண்றீங்க, அன்லைக் பண்றீங்க? லைக் பண்றவங்கள கை தூக்க. அதுக்கு அவருக்கு 140 லைக்ஸும் 20 ஷேரும் கிடைச்சது. நாட்டாம ஏமாத்திரம் நினைச்ச பண்ணையார் தான் பொண்ணுக்கும் பக்கத்து ஒரு சின்ன பண்ணைக்கும் கல்யாணம் ஒரு ரூமர் பரப்பி விட்டார். பொண்ணை காப்பாத்த தயாளன் வருவான், அப்பா அவனை மாட்டி விடலான்னு பிளான் பண்ணி பண்ணையார் நாட்டாமைய வீட்டுக்கு இன்வைட் பண்ணார். பண்ண நாட்டாம வாங்க, நாட்டாம வாங்க. என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க பார்ட்டின்னு? யாரையுமே காணோம். பார்ட்டியே உங்களுக்கு தானே. சியர்ஸ். நோ நோ நோ, ஒரு நாட்டாம இப்படி எல்லாம் பிஹேவியர் பண்ண முடியாது. சார், நாட்டாம பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? யோ, எனக்கு கொஞ்சம் நாட்டாமைய பத்தி தெரியும்யா. புடி சார், இன்னும் கதை முடியல. நாட்டாம பார்ட் 2 இருக்குங்கிற? எஸ் சார். பண்ணையார் பிளான மீறி தயாளன் வேற ஒரு பிளான் பண்ணான். பொண்ணு தூக்கினா மட்டும் தான் கல்யாணம் நிக்குமா? மாப்பிள்ளை தூக்கினாலும் நிக்கும்ல. அதான் இவனை தூக்கிட்டேன். என்னங்க நம்ம காதலுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கீங்களே. இதுல என்ன ரிஸ்க் இருக்கு? இவன் டெய்லி எங்கேயா குடிச்சிட்டு வந்து கிடப்பான். தினமும் இவனை யாராவது தூக்கிட்டு போவாங்க. இன்னைக்கு நான் தூக்கிட்டு வந்தேன். தட்ஸ் ஆல். பண்ண உன் பொண்ணு பார்த்த மாப்பிள்ளையோட மூஞ்சிய பாரியா. அவனுக்கு 400 ஏக்கரா நிலம் இருக்கு. அவன் டெய்லி தண்ணியை போட்டு பிளாட் ஆனாலும் அவன் நிலத்தை பிளாட் போட்டு வித்தா 4 கோடி தேரும். புரியுதா? சபாஷ் பண்ணையார், சபாஷ். ஆக பணம் தான் உனக்கு பெருசா போச்சுல. இந்த நாள் ஓ நோட் புக்ல குறிச்சு வச்சுக்கோ. இதுல இருந்து எண்ணி 6 மாசத்துல 5 கோடி ரூபாய் சம்பாதிச்சு உன் பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டுறேன். இது இந்த நாட்டாம மேல சத்தியம். வர்த்தா கியாஸ் தியரி படி தயாளன் கிரிக்கெட் புக்கியா மாறி குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க சுப்ரீம் கோர்ட் தான் காரணம். சூப்பர் சப்ஜெக்ட், ஃபேண்டாஸ்டிக் ஸ்கிரிப்ட்யா. ஆமா சார். ஆனா இந்த தயாளன் தான் பாவம் ஈஸியா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துட்டானயா. சார், அவனை விடுங்க சார். அந்த பொண்ணோட நிலைமை நினைச்சு பாருங்க. லைஃப்ல முதல் முறையா ஒருத்தருக்காக வெயிட் பண்ணி எதுவுமே நடக்காம போச்சுன்னா அது அந்த பொண்ணுக்கு தான் சார். கரெக்ட். இந்த பொண்ணும் பாவம் தான் இல்ல. தயாளன் மர்டர் கேஸை சால்வ் பண்ணா அந்த ஆல்பர்ட்டை ஈஸியா பிடிச்சிடலான்னு பார்த்தா அது முடியாது போல இருக்கே. ஆமாயா, என்ன பண்ணலாம் சார்? பன்னீரே பண்ண ஆரம்பிச்சு ஆளாக்க கூடாது. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார். ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் போலீஸ்னு ப்ரூவ் பண்ற நீ. ரோல் மாடல் மாதிரி இருக்கு அந்த சேர்ல அந்த டர்னிங். அதுவும் வெரி குட். ஆனா இந்த கதையில எங்கேயுமே நான் கிரிக்கெட் படிக்கலையே சார். சாரி சார். சார், அம்பாசிடர் பல்லா ஹோட்டல் ஜிஎம் உங்களை பார்க்க வந்திருக்கா சார். வர சொல்லு. ஓகே சார். நான் யாரு? கமிஷனர். அது யார் சீட்டு? உங்க சீட். நீ எதுக்கு உட்காந்த? எமோஷனல் நீங்க மாறி உட்காந்துட்டீங்க, அதனால நான் மாறி உட்காந்தனா? சரி, நீ யாரு? ஒரு இன்டெலிஜென்ட் இன்ஸ்பெக்டர்னு நீங்க தான் சார் சொன்னீங்க. இன்டெலிஜென்ட்டா? வெரி ஆர்டினரி இன்ஸ்பெக்டர். ஸ்டாண்ட் தேர். ஓகே. நான்சென்ஸ். தொப்பி போடு மேன். எஸ் சார். கெட் அப். நில்லு. சாரி சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் இவர் பேர் அண்ணாமலை. இருக்கட்டும். எங்க ஹோட்டல்ல வெயிட்டரா இருக்காரு. அது அவன் தலையெழுத்து. சினிமால டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆயிட்டானா அது ஜனங்களோட தலையெழுத்து. சார்,
தயானந்த் சாரை செக்இன் பண்ணி நான் தான் சார் அவர் லக்கேஜ் எல்லாம் தூக்கின்னு வந்தேன். ரொம்ப பாசமா பழகினார் சார். எனக்கு ஒரு ப்ரொடியூசரை தெரியும், அவரோட பையன் கூட ஹீரோவா நடிக்கிறான். அவங்கிட்ட உங்க கதையை சொல்றேன்னு சொன்னார் சார். நான் கண்டுபிடிச்சிட்டேன். தயாளன் சொன்ன ப்ரொடியூசர் கங்கையா தான் சார். அருமையான வில்லேஜ் லவ் சப்ஜெக்ட் சார். நாளைக்கு சங்கர் சார் ஆபீஸ்ல கதை சொல்ல வர சொல்லியிருக்காங்க சார். அதுக்கு ஏன் இங்க வந்தீங்க? அந்த கதையை ஒரு டைரியில எழுதி தயாளன் சார்ட்ட கொடுத்திருந்தேன் சார். அந்த டைரியை இந்த இன்ஸ்பெக்டர் தூக்கிட்டு வந்துட்டார் சார். டைரி இல்லாம எனக்கு ஃப்ளோ வராது சார். ஒரு சீனும் செதுக்கி வச்சுக்கிறேன் சார். இந்த டைரியா பாரு சார். இதே டைரி தான் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நாளைக்கு என் கதை மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா நாட்டாம கேரக்டர் நீங்க தான் சார் பண்ணணும். ப்ரே பண்ணுங்க சார். யோ, சரத்குமார் விஜயகுமார் பண்ணாங்கல்ல, ஆமா சார். அவங்க நல்லா தானே பண்ணாங்க? ஆமா சார். அப்ப அவங்களே வச்சு பண்ணியா? ஃபீல் பண்ணிட்டேன் சார். ஃபீல்? நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். போ. வரேன் சார். தேங்க்யூ சார். சாரி சார், ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். நீ உருப்படியா ஏதாவது பண்ணணும்னா அந்த ஆல்பர்ட்டை பிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாரு. ப்ளீஸ் கெட் அவுட். சார் எக்ஸ்கியூஸ் மீ. நான் தான் ப்ளீஸ்ன்னு சொன்னேன். கண்ணாடி கண்ணாடி என்னது சார்? பிராண்டடா? ரேபன். அதான் திருப்பி கேட்குறேன். தேங்க்யூ சார். ஐயோ, ஒரு வெயிட்டரோட கதையை வெயிட்டான கதை இமேஜினேஷன்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஏய், 2 சாரிண்ணா, ஒரு டீ கொடுங்க.